இப்போ நான் இருந்துகிட்ருக்கிறது திரு நந்தீஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி. அதாவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த சோழர்களால் கட்டப்பட்டதாகவும் ஒரு குடைவரை கோவில் இந்த இடத்துல இருக்குது. திரு நந்தீஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈவன் 1000 ஆண்டு கால பழமை வாய்ந்தது. இங்கே ராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட தொடர்புடையதாக நம்பப்படக்கூடிய கல்வெட்டுகள் காணப்படக்கூடிய கோவில் பகுதியை தான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது திருநந்தீஸ்வரம். இது கேரளா கட்டிட பாணியில் இப்போ அமைக்கப்பட்டிருக்குது. இப்போன்னு சொல்கிறத விட இது கேரளாவின் ஆளுகையில் கடந்த ஒரு 400 வருடங்களாக இருக்கிறதுனால இது நான் கடந்த 400-500 வருடங்களில் பல்வேறு மாறுதல்களுக்கு உட்பட்டிருந்தாலும் அந்த பழமையான கோயில் கட்டுமானங்கள் அது இன்னமும் அந்த குடைவரை உங்களால் அங்கே பார்க்க முடியும். அந்த குடைவரை நோக்கி தான் நான் இப்போ போயிட்டுருக்கிறேன். ரொம்ப பழமையான சிவன். ஆனால் இங்கே ரொம்பவே அமைதியாக இருக்குது. காலை நேரத்தில் தொல்லியல் துறையின் பாதுகாப்புக்கு கீழே வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவும் பழமையான ஒரு குடைவரை. பார்த்திங்களா, பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக போற்றப்படுது. பல வருடங்கள் பழமையான அந்த குடைவரையை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 வருடங்களை தன்னகத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கேரளா கட்டுமான பானையில் ரொம்பவும் அழகான ஒரு ரப்பர் எஸ்டேட் பகுதிக்குள்ளே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பரப்புக்குள்ளே இருக்க இந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டே முடிஞ்சால் வந்து பாருங்கள். இந்த டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆர்ச்சியாலஜி, ஹிஸ்ட்ரி, இல்லை நேச்சர் என்தூசியாசம், இது எல்லாமே இருக்கிற யார் வேணாலும் இந்த கோயிலுக்கு வரலாம். ரொம்பவும் சைலண்டை விரும்புகிறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அது ஒரு மாடு, அதோட கழுத்தில் மணி கட்டியிருக்காங்க. அது இவ்வளோ தூரத்துக்கு சத்தம் இருக்குது. அந்த பழமையான குடைவரைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையான தமிழகத்தின் முக்கியமான குடைவரைகளில் ஒன்று தான் இந்த குடைவரை கோயில். அந்த குடைவரைக்கு இப்போ வந்துட்ருக்கோம். அதை பற்றிய தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். பார்த்திங்களா, குடைவரை கோயில் திருநந்திக்கரை. தென்னகத்தில் பெருகிய குடைவரை கோயில்கள் சாளுக்கிய மன்னர், பாண்டியர், சோழர், சேரர் மரபினர் ஆதரிக்கப்பட்ட முதல் குடைவரைகள் சமண பௌத்த முனிகள் வாழும் இடங்களாக அமைக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்குளம் மாவட்டத்தில் திருநந்திக்கரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையோட தென்பகுதி சரிவில் வந்து இந்த குடைவரை கோயில் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த குடைவரை கோயில் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த ஆய்குல மன்னன். ஆய் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சிறு மன்னர்கள், குறுநில மன்னர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆய் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 1100 வருடங்கள். இது வந்து ராஜராஜ சோழனுக்கும் காட்டிலும் பெரிய கோயிலை காட்டிலும் பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலில் வந்து குடைவரையில் அமைக்கப்பட்டுள்ள குடைவரையின் மேற்கு கிழக்கு நோக்கிய கருவறையில் சிவலிங்கம் இடம்பெற்றுள்ளது. கருவறையின் வாயிலில் 3 அடிகள் உயர்த்தி செதுக்கப்பட்டுள்ளன. கருவறையின் தெற்கில் 19 அடி 3 அங்குலம் அகலமுள்ள ஒரு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. நடுவில் 2 தூண்களும் ஓரத்தில் 2 அரை தூண்களும் உள்ளன. இங்குள்ள ஓவியங்களால் இக்குடைவரை முக்கியத்துவம் பெறுகிறது. மகாபுருஷன், யானை, அரண்மனை காட்சிகள் முதலியன கோட்டோவியங்களாக இவை கேரளத்தின் முற்கால ஓவியக்கலையை பிரதிபலிக்கின்றன. இக்குடைவரையின் நுழைவாயிலில் பக்கத்திற்கு ஒன்றாக தூண்கள், பக்கத்திற்கு கல்வெட்டுகள் ஏற்பட்டுள்ளன. அனைத்து கல்வெட்டுகளும் மக்கள் பலரால் கொடுக்கப்பட்ட கொடைகள் பற்றி கூறுகின்றன. தூண்களில் உள்ள கல்வெட்டுகள் தனிமொழியில் தமிழ் மொழியில் வட்டெழுத்தில் வெட்டப்பட்டுள்ளதாக இக்கல்வெட்டு திருநந்திக்கரையை சார்ந்த சபையாரின் முக்கிய நபர் ஒருவரால் நடுப்பூஜைக்காக நம்பி கணபதி என்பவருக்கு கொடுக்கப்பட்ட நிலக்கொடை பகுதியை பற்றி குறிப்பிடுகிறது. சபை கூட்டம் கருடப்பக்கம் என்ற ஊரில் கூட கொடை அளிக்கப்பட்டது. புதிய ஊரின் பெயர் நந்திமங்கலம் என்பதாகும். தூணில் காணப்படும் மற்றொரு கல்வெட்டு மங்களச்சேரியை சேர்ந்த நாராயணன் சிவகரன் என்பவர் திருவள்ளல் பட்டாருக்கும் திருநந்தக்கரை பட்டாருக்கும் வழிபாடு, திருவலி மற்றும் கோயில் பணியாளர்களின் செலவுகளுக்காக தானமாக நிலக்கொடை கொடுத்த செய்தியை கூறுகிறது. நுழைவாயிலின் வலதுபுறம் வெட்டப்பட்டுள்ள வெட்டு சித்த குட்டி அம்பி ஆயின் 500 முத்தரையரால் ஒரு விளக்கு
விளக்கரிப்பதற்காக எருமைகள் கொடுக்கப்பட்ட செய்தியை தருகிறது. இவன் நாஞ்சில் நாட்டின் வெய்கோட்டு மலை என்னும் ஊரை சார்ந்தவன். நாஞ்சில் நாட்டை சேர்ந்த வெய்கோட்டு மலையை சார்ந்த ஒரு அம்பி, சித்தக்குட்டி அம்பி ஆயின் ஐநூற்றுவ முத்தரையன். அதாவது ஐநூற்றுவர்ன்றது ஒரு வணிக குழுவின் பேர். இவர் ஒரு வணிகராக இருந்திருக்க முடியும். முத்தரையர் இன்றைய பேரில் அது ஒரு ஜாதியாக இருக்குது. ஆனால் அன்றைய நிலையில் அது ஒரு பட்டமாக இருந்திருக்கக்கூடும். அப்படி இருக்கக்கூடிய சித்தக்குட்டி அம்பி ஆய்குலத்தை சார்ந்தவனுடைய இதை கொடுத்தது எல்லாமே இங்கே வந்து குறிப்பிடப்படுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த கோயில், குறிப்பாக இந்த கோயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் ரொம்பவே பழமையான ஒன்று. கிட்டத்தட்ட யோசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட தமிழி கல்வெட்டில் நீங்கள் இருக்கிறத இங்கே பார்க்கலாம். கேரளத்துலேயும் இது போன்ற இது தமிழி கல்வெட்டு ஓகேங்களா. அப்புறம் இப்போ உள்ள பக்கெட்ஸ்லாம் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருந்த ஓவியங்கள் எல்லாமே அழிஞ்சிருக்குது. கால ஓட்டத்தில் அழிஞ்சதா இல்லை மக்களின் இடர்பாடுகளால் அழிஞ்சதான்றதை என்னால் தெரிய முடியல. பட் இதுதான் அந்த கோயில். தொல்லியல் துறை பராமரிப்பில் இப்போ க்ளோஸ் பண்ணப்பட்டு காணப்படுது. உள்ளே ஒரு சிவலிங்கம் இருந்ததா உணர முடியுது. அதில் ஒரு சிற்பம் இருக்கிறத பார்க்க முடியும் பாருங்கள். அதிலிருந்து அந்த ஓவியம் அழிஞ்சிருக்குது. பட் இந்த பழமை மாறாமல் இருக்கக்கூடிய பார்த்திங்களா, இதுவும் தமிழி கல்வெட்டு தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் ஒரு சிற்பம் இருந்திருக்குது, ஓவியம் இருந்திருக்குது. இதுலேயும் ஓவியம் இருந்திருக்குது. அதுதான் அந்த சிவலிங்கம். தெரியுதா உங்களுக்கு? சுவாமியே, இதுதான் மூலவர். பல வருடங்களாக வழிபடப்பட்டவர். இன்றைக்கி அவர் மூலையில் இருக்கார். பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருந்துருச்சு. ஆனால் இதுதான் பல வருடங்களாக மக்களால் நம்பி வழிபாட்டுக்குரியதாக கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன். இப்போ பெரிய கோயிலை விட, தஞ்சை பெரிய கோயிலை விடையும் ஒரு பழமையான ஒரு குடைவரை இந்த கோயில். நன்றி. நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்கள் இந்த திருநந்திக்கரையை. ரொம்ப ரொம்ப அருமையான ஊருங்க. தமிழி கல்வெட்டு, வரலாறு, ஆர்ச்சியாலஜியும் பல துறைகளிலும் இயற்கை அழகு சூழ்ந்து இந்த பகுதியை வந்து பாருங்கள். நன்றி.